வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன, டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக்ஸ்னா என்ன பார்க்க போகிறோம், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வரும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக்ஸ்னால் என்னங்க, அதாவது ஸ்டாக்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஓனர்ஷிப் வாங்குறீங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய காசை கொடுத்து அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணிக்கிறீங்க. அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. அந்த ஸ்டாக் மீன்ஸ் என்னென்னா அந்த கம்பெனியோடைய ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப்பை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் கிடைக்கும், அந்த கம்பெனியில் போடுற மீட்டிங்கோடைய டீட்டெயில்ஸ்லாம் தெரியும், அந்த கம்பெனியோடைய வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னா, அதாவது அந்த ஷேருடைய மதிப்பு ஏற ஏற இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதுலேருந்து அடுத்தது வந்து அந்த ஷேருடைய மதிப்பு 50 ரூபாங்கிறது 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் 50 ரூபா போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குதோ அமௌண்ட்டுங்கிறது அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இதுனா, ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். இப்போ ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிஸ்க்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்கள் மனசை தைரியப்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதை இந்த ஸ்டாக்ஸில் போட்டுட்டு இறங்குது, வலிக்குது, குத்துது, குடையுதுன்ட்டு இருக்கக்கூடாது. அந்த கம்பெனியை நல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கம்பெனியை பை பண்ணணும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னப்பா, என்னால் ஸ்டாக்ஸ்லாம் வாங்க முடியாதுங்க, அந்த கம்பெனியோடைய எதோட டீட்டெயிலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, டெய்லிக்கும் உட்காந்துட்டு என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னா உங்களுடைய ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம், அதாவது உங்களுடைய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட், அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பணத்தை எடுத்து அவங்க வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு சில டீட்டெயில்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. அவங்க எக்ஸ்பர்ட் டீம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து டாப் மோஸ்ட் கம்பெனி, இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி, இல்லைனா அவங்க அதாவது என்ன எந்த கம்பெனியில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருது இதுக்காக ஒரு ஃபண்ட் மேனேஜர் அலோகேட் பண்ணி உங்களுடைய ஃபண்டுங்கிறது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற காசு மட்டும் இல்லாமல் நிறையா பேர் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வச்சு உங்களுக்கு இந்த ஷேர்ஸில் அத்தனை பர்சன்டேஜ்ன்றது இது பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஃபண்டு மேனேஜர்ன்னு இருப்பாங்க. அவங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வந்து எந்த ஷேர் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அந்த இதில் போடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்றது டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது, ஓகேங்களா. அந்த டிவிடெண்ட் வந்தாலும் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது 2 டைப்பில் இருக்குது. உங்களுக்கு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நான் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இதை உங்களுக்கு ஸ்டடீஸாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நானும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னப்பா ரிஸ்க், இதில் வந்து ரிஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் தான். இதில் வந்து புதுசாக வரீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது மாதம் ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா போடுற மாதிரி நீங்கள் சிப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காசு டெபிட் ஆகிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிட்டு இது கொடுத்துருவீங்க நீங்கள் அந்த காசை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஸ்டாக்ஸில் போடுறாங்க, அந்த ஷேர்ஸில் போடுறாங்களோ அவங்க போட்டுக்குவாங்க. அடுத்ததுங்க, இதில் ரெண்டுத்துலேயும் என்னென்ன வித்தியாசம்ன்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஓனர்ஷிப், அதாவது ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், ஓகேங்களா. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எந்த கம்பெனி வேணும் என்ன வேணும்ன்ட்டு. பட்டு மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி கிடையாது. நீங்கள் பணத்தை மட்டும்தான் கொடுப்பீங்க. அவங்க வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் அவர் என்ன ஷேர் வாங்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே எனக்கு வலிக்குது அதெல்லாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டி 50 ஃபண்டில் போட்டுருங்க. நிஃப்டி 50 ஃபண்டுனா அது என்ன பண்ணுன்னா டாப் மோஸ்ட் 50 கம்பெனியில் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகிடும். அதுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க.
பட் அவங்க ஃபண்ட் மேனேஜர்ன்ட்டு அவ்வளோத்துக்கும் பார்க்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ரிஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸும் அதிகம். பட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, அதுக்குன்னு ரிஸ்கே இல்லைன்ட்டு இல்லை, கொஞ்சம் கம்மி, அதுக்கேற்றபடி ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ, உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, ஃபண்டு அனலைஸ் பண்ணி, கரெக்டாக இது பண்ணி, செக் பண்ணி, அந்த பேலன்ஸ் ஷீட்லாம் செக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் சூஸ் பண்ணலாம். இல்லைனா எனக்கு வந்து என்னால் பார்க்க முடியாதுங்க, நான் காசை மட்டும் கொடுக்குறேங்க, எனக்கு அந்த போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரோ இருந்தால் பரவாயில்லன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து ரிட்டர்ன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹையாக கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்டில் அதை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹேவ் நைஸ் டே.